வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து பெண் குழந்தைங்களுக்கு நகை எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத வந்து பார்ட் 6ஆ பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வந்து தங்கம் எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பார்ட்டாக போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு வந்து கண்டிப்பாக வந்து பெண் குழந்தை இருக்கிறவங்களுக்கு தான் அதோடைய பெயின் வந்து என்னன்னு தெரியும். நம்ம வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம எந்த வேலை பார்த்தாலும் கட்டாயம் பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்றப்போ அவங்களுடைய ஃப்யூச்சருக்காக நகை சேமிக்கிற மாதிரி தான் இருக்குது. வேற வழியும் இல்லை. நம்ம வந்து சேமிச்சு தான் ஆகணும் அப்படின்றப்போ தங்கத்தோடைய விலை ஏறுறத பொறுத்து நமக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. நம்ம நிறைய நியூஸ்ல எல்லாம் கூட பார்த்துருப்போம். விலை ஏறுறத பார்த்துட்டு நிறைய பேரண்ட்ஸ், அதுவும் பெண் குழந்தை வச்சுருக்கிறவங்கலாம் வந்துட்டு எவ்வளோ வருத்தப்பட்டு பேசுகிறாங்க அப்படின்றது. நம்ம வந்து வருத்தப்படுறதுனாலையோ பேசுறதுனாலையோ வந்துட்டு நம்மளால வந்து தங்கம் சேமிச்சிட முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்மளுடைய சேலரி பொறுத்து கட்டாயம் பெண் குழந்தை இருக்குது அப்படின்றப்போ அவங்களுடைய ஃப்யூச்சருக்காக நம்ம நகை சேமித்து தான் ஆகணும். அதை வந்து நம்ம எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து இதை ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா குறைஞ்சது உங்களால் 30லேருந்து 50 பவுன் வந்து ஷியோராக சேமிக்க முடியும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதன்படி நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கலாம். நிறைய பேருமே வந்து கேட்டிருந்தீங்க, எனக்கு வந்து பெண் குழந்தை இருக்குது, நான் வந்து எப்படி சேமிக்கிறதுன்ட்டு. அதுக்கு வந்து இது ஒரு விஷயமா அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பெண் குழந்தை இருக்கிறாங்க அப்படின்றப்போ நம்மளுடைய முதல் கடமை அப்படின்னு பார்த்தோம்னாக்க கட்டாயம் அவங்க ஃப்யூச்சருக்காக கொஞ்சமாவது தங்கம் சேமிக்கணும். இப்போ ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படின்றதெல்லாம் பாரபட்சமே இல்லாமல் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு வந்து தங்கத்துக்குன்னு சொல்லி ஒதுக்கணும் அப்படின்றது தான் நம்ம வந்து ஒரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன்னா தங்கத்தோடைய வேல்யூ வந்து இருக்க அதிகமாயிட்டே இருக்குது. இது வந்து பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நம்ம வந்து ஒரு சிறுக சிறுக சேமிக்கிறோம், தங்கம் வாங்குறோம் அப்படின்றப்போ அது வந்து நம்ம ஃப்யூச்சரில் நம்ம பசங்களுடைய காலத்துலலாம் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதோடைய வேல்யூ வந்து அதிகரிக்க போகுது. அப்படின்றப்போ நம்ம கண்டிப்பாக கொஞ்சமாவது வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஆண் குழந்தைங்க பெண் குழந்தைங்க அப்படின்றப்போ நம்ம வந்து அவங்களுக்கு எஜுகேஷன் வந்து நல்லா கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவீங்க. நம்மளுடைய பொறுப்பு வந்து எஜுகேஷன் நல்ல ஒரு கல்வி கொடுக்கறதுல வந்து நின்று போகிறது கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கைக்கும் கொஞ்சமாவது நகை நட்டு சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவோம் இல்லையா? அதனால கொஞ்சமாவது நம்ம வந்து சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நம்ம வீட்டில் வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்றப்போ நம்மளுடைய பொறுப்புகளுமே அந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமாகுது அப்படின்றது அர்த்தம். ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு ஒரு நகை சீட்டு அப்படின்றது வந்து கண்டிப்பாக போட்டுறணும். ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து நம்மளால மந்த்லி என்ன ஒதுக்க முடியும் அப்படின்றதுக்கு தக்கன நம்ம வந்து நகை சீட்டு போட்டு மாதம் மாதம் அதில் வந்து ஒரு அமௌண்ட் வந்து முடக்கிடணும். இல்லை அப்படின்னாக்கா நம்ம இருக்கிறப்ப எடுத்துக்கலான்னு பார்த்தோம் அப்படின்றப்போ நம்மளால நகை சேமிக்க முடியாது. இதுவே வந்து வீட்டு வாடகையோ இல்லை வந்துட்டு இபி பில் கட்டுறது, கேஸ் சிலிண்டர் வாங்குறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவு பண்ணிட்டு தான் இருப்போம் இல்லையா? அதோட ஒரு செலவாக நம்ம வந்து நகை சீட்டையுமே ஒதுக்கிடணும். ஒதுக்கி இதுக்கு வந்து மாதம் பர்டிகுலர் அமௌண்ட் 1000, 2000, 3000, 5000ன்னு அவங்கவுங்களுடைய வருமானத்துக்கு தக்கன இதில் வந்து சேமிக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு அமௌண்ட் வந்து பர்டிகுலர் அமௌண்ட் வந்து இதில் ஒதுக்குறப்போ தான் நம்ம வந்து வேற வழியே இல்லாமல் கட்டி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கட்டுவோம். கட்டுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளால நகை எடுக்க முடியும். நகை சீட்டுமே வந்து தங்கத்தில் வரவு வைக்கக்கூடிய நகை சீட்டாக போடுங்க. அப்படிதான் வந்து நமக்கு செய்கூலி சேதாரம்லாம் இல்லாமல் வந்து தங்கம் வாங்க முடியும். இதுவே வந்து பணம் சேமித்து வச்சு வாங்குறோம் அப்படின்றப்போ அதில் வந்து எந்த அளவுக்கு செய்கூலி சேதாரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃபோடையே உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன் நான். அந்த வீடியோ வந்து பாருங்கள். இப்போ உள்ள ரீசண்டான விலைக்கு தக்கன அதுவுமே ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. அப்போ தான் வந்து புரியும் நம்ம வந்து எந்த இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணுறோம், நம்மளுடைய பணம் வந்து எந்த இடத்துல விரயமாகுது அப்படின்றத வந்து உங்களுக்குமே புரியும். அடுத்தது வந்து நகையா எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, நகையா எடுக்கிறது வந்து ஓகே. குழந்தையோடைய வயசுக்கு தகுந்தது மாதிரி அப்பப்போ அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது மாதிரி எடுக்கிறது நல்லது. இப்போ ஒருவேளை ஒரு 15 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்றப்போ நம்ம வந்து ட்ரெண்டிங்காக எடுத்து வைக்கலாம். இதுவே வந்து சின்ன பிள்ளையாக தான் இருக்கிறாங்க அப்படின்றப்ப நம்ம வந்து நகையா எடுக்கிறதுக்கு பதிலாக காயின் வந்து எடுக்கிறது நல்லது. ஏன்னா வந்து அவங்களுடைய ஏஜுக்கு தக்கன நம்ம வந்து அவங்க திருமண வயது வர்றதுக்குள்ள ட்ரெண்டிங் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். நகையோடைய பேட்டர்னே மாறிடும். அதனால வந்து அவங்களுக்கு சங்கடமாக இருக்கும் போடுறதுக்கு. ரொம்ப ஓல்டு ஃபேஷனாக போடுறது மாதிரிக்கே இருக்கும். அதனால வந்து ட்ரெண்டிங்காக எடுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து கோல்டு காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. அப்பப்போ நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்கிறப்ப கோல்டு காயின் வந்து வாங்கி வைக்கிறது நல்லது. இந்த சிட்டு போடுறதும் இந்த கோல்டு காயின் எடுத்து வைக்கிறதையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இது தனி இது தனி. இப்போ இது வந்து பர்டிகுலர் அமௌண்ட் வந்து இதுக்குன்னு ஒதுக்கி நம்ம வந்து சிட்டு கட்டிக்கிட்டே இருப்போம். அது வந்து தனியாக இருக்கட்டும்.
இதை காயின் எடுக்கிறது அப்படின்றது வந்து அப்பப்போ நம்மக்கிட்ட பணம் சேரும் இல்லையா, ஒரு 4000 5000 ரூபாய் என் கையில் வச்சுருக்கேன், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம்ல திடீர்னு கையில் இருக்கிறப்ப. அந்த மாதிரி இருக்கிறப்போ என்ன பண்ணலான்னாக்கா நம்ம வந்து காயினாக எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ சீட்டு போடுறோம், அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கனமாக நகை எடுக்கணும் அப்படின்றப்போ இந்த காயினை கூட கொடுத்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா போடுற கிராமுக்கு மட்டும் நம்ம வந்து செய்கூலி சேதாரம் கொடுக்கறது மாதிரி இருக்கும். இப்போ திருச்சியில் அந்த மாதிரி கூட இல்லை. ஒரு ஷாப்பில் வந்து சீட்டு போடுறோம் அப்படின்னாக்கா நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு எடுத்தால் கூட அதுக்கு வந்து நமக்கு செய்கூலி சேதாரம் போடாமலே நகை எடுத்துக்கிறது மாதிரி இருக்குது. இது வந்து ரொம்ப சுலபமாக இருக்குது. ஒரு சும்மா கொஞ்சமாக கலந்து எடுத்துக்கிறோம் அப்படின்றப்போ ரொம்ப அதிக அளவில் வந்து காயின் கொடுத்து எடுக்கிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து செய்கூலி சேதாரம் போட தான் செய்வாங்க. இது வந்து ஊருக்கு ஊர் மாறுபடும். இந்த செய்கூலி சேதாரம் அப்படின்றதெல்லாம் வந்து ஊருக்கு ஊர் மாறுபடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நகை சீட்டு போடுறோம் அப்படின்றத அது தனியாக வச்சுக்கிட்டு அப்பப்போ வந்து கோல்டு காயின் எடுத்து சேர்த்துக்கிட்டே வரணும். அப்போ தான் வந்து அந்த ட்ரெண்டிங்க்கு தகுந்தது மாதிரி நகை வந்து அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி எடுத்து கொடுக்க முடியும். ஏதோ ஒரு நகை எடுத்தேன் கோல்டுன்ற பேருக்கு போட்டேன் அப்படின்றது மாதிரி இல்லாமல் அந்தந்த காலநிலைக்கு தகுந்தது மாதிரி அந்தந்த ட்ரெண்டிங்க்கு தகுந்தது மாதிரி போட்டோம் அப்படின்னாக்கா அவங்களுக்குமே போட்டுக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போட்டுக்குவாங்க. இல்லைனாக்கா அது ஒரு ஓரமாக உடச்சிடுற மாதிரி தான் இருக்கும், சும்மா ஒரு பேருக்கு இருக்கிறது மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்துட்டு காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறதுமே ரொம்ப நல்லது. இது வந்து எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து காயின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து மாதமே போட்டுட்ருக்கிறேன். நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து மணி சேவிங் சேலஞ்சு பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ரீசெண்டாக கூட 1/2 கிராம் எப்படி எடுக்கலாம், 1 கிராம் எப்படி எடுக்கலாம், அந்த மாதிரி வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் எடுக்க முடியாட்டியுமே ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கான பணம் சேமித்து வச்சு கோல்டு காயின் வாங்கி வைக்கிறதுமே ரொம்ப நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த நகை சீட்டு போடுறது கூடவே வந்து இந்த கோல்டு காயின் வாங்கி வைக்கிறது அப்படின்றதுமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து நகையுமே சேர்றது மாதிரி இருக்கும். ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டை கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணது மாதிரி இருக்கும். பிடிச்ச மாதிரியான நகையும் எடுத்துக்கலாம். அதனால் கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்ட்ரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய தங்கம் எப்படி சேமிக்கலாம், அதுக்கடுத்து வந்து பணம் எப்படி சேமிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். சேவிங்ஸ் அப்படின்றப்போ நம்ம கஷ்டப்பட்டு செய்கிறோம் அப்படின்ற மாதிரி எண்ணம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக போகிற போக்கில் வந்து நம்ம ஈஸியாக சேமிக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து வெள்ளி பொருட்கள் வந்து வாங்குறதுக்கு பார்ப்போம். நிறைய பேத்துக்கு வந்து நம்ம பொண்ணுக்கு வந்து வெள்ளி கொடுக்கணும், வெள்ளி பாத்திரங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெள்ளியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். விளக்கு எடுத்து வைக்கிறது, அதுக்கடுத்து வந்து குத்து விளக்கு, கலசம், இந்த மாதிரி தட்டு டம்ளர், இந்த மாதிரி ஏதாவது வந்து நமக்கு செய்யன்ட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உள்ள பொருட்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா கோல்டுக்கு நிகராக வெள்ளியோடைய விலையுமே வந்துட்டு இப்போ அதிகரிச்சிட்டு இருக்கு. அப்படின்றப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வைக்கிறது நல்லது. வெள்ளி பொருட்கள் வந்து கருத்துருமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது மாதிரி ஆகாது. நம்ம வந்து ஒன்ஸ் வெளியில் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஈரம் போக தொடச்சிட்டு அதை வந்து ஒரு ஒயிட் கிளாத்தில் வந்து சுற்றி அவங்க பேக் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த கவர்லேயே வந்து வச்சு நல்லா நீட்டாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்றப்போ வெள்ளி வந்து கருக்காது, அப்படியே இருக்கும். இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை வெள்ளி பொருட்கள் கொடுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த மெத்தட் படி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்டிங்லேருந்தே சேமிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கடுத்து வந்து தோடு, செயின், மோதிரம் இந்த மாதிரி வந்து அதிக அளவில் எடுத்து வைக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் வந்து இந்த குட்டி குட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க தோடு, மோதிரம், செயின்லாம் வந்து ஈஸியாக வாங்க முடியும் இல்லையா. கொஞ்சமாக நமக்கு அமௌண்ட் இருந்தால் போதும், கொஞ்சம் கிராமில் இருந்தே ஸ்டார்டிங்கில் கிடைக்கும் அப்படின்றதுனால ஈஸியாக நம்ம வந்து எடுத்து வைக்க முடியும். அவங்களுமே வந்து சேஞ்ச் பண்ணி அதிக அளவில் வந்து மாற்றி மாற்றி போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ட்ரெஸ் எடுக்கலாமா இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஒருத்தவங்க வந்து 15 வயசோ என்னவோ பொண்ணுக்கு நான் வந்து எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ட்ரெஸ்ஸு எடுக்கிறது வந்து இப்போவே எடுத்து சேமித்து வைக்கிறோம் அப்படின்றப்போ நம்ம வந்து அதை மடித்து தான் வச்சுருக்க போகிறோம். மடித்து வச்சுருக்கிறோம் அப்படின்றப்பவே வந்து அந்த கிழிய ஆரம்பிச்சிடும். அந்த மடிப்பில் வந்து துணியுமே வந்து கலர் வந்து மங்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி இல்லாமல் ஒரு 20 வயசு அப்படின்ற ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம். ட்ரெஸ்ஸுக்குமே வந்து சிட்டு போட்டு எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். கோஆப்டெக்ஸில் வந்து சிட்டு போட்டு எடுக்கிறது மூலமாக நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. நான் அந்த ட்ரெஸ் கூட எப்படி எடுத்தேன் அப்படின்றது கூட உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். சிட்டு டீட்டெயிலுமே போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க பாருங்கள். அதுக்கடுத்து வந்து பாத்திரம் எடுத்து வைக்கிறதுமே அதே மாதிரி தான். ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறோம், இத்தனை வயசில் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருப்போம் இல்லையா, 25 வயசு இந்த மாதிரி அந்த வருஷத்துல இருந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எடுத்து சேர்க்க ஆரம்பித்தோம் அப்படின்றப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு.
இருக்குது. இந்த சீர்வரிசை பாத்திரம் கூட நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்றதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இந்த திருச்சியில் வந்து தங்க நகை குலுக்கல் சீட்டுன்ட்டு இருக்கும். அதில் வந்து போட்டோம் அப்படின்றப்போ திடீர்னு நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து என்ன திங்ஸ் வேணாலும் அதுக்கு வாங்கிக்கலாம். தங்கம், வைரம், வெள்ளி, இந்த மாதிரி வீட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரங்கள், சீர்வரிசை பாத்திரம், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக் திங்ஸ், இந்த மாதிரி எது வேணால் வாங்கிக்கலாம். அப்படின்றப்போ நமக்கு வந்து ரொம்பவே சுலபமாக இருக்கும். இதுக்கு வந்து ரொம்ப நம்ம எல்லா செலவையும் இழுத்து போட்டுக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேமித்து வச்சது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். சிட்டு டீட்டெயில் வந்து போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அது மாதிரி நிறைய சின்ன சின்ன நகைகள் வந்து எடுத்து வைக்கணும். இப்போ மோதிரம், தோடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்னதாக எடுத்து வைக்கிறோம் அப்படின்றப்போ நம்ம பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், அவங்க மறு வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க அப்படின்றப்போ அவங்கள வந்து வெறுங்கையோடு அனுப்பாமல் அந்த மோதிரம்லாம் போட்டு விட்டு அனுப்பலாம், தோடு கொடுத்து விட்டு அனுப்பலாம். இந்த மாதிரி பண்ணுறப்ப அவங்க வீட்லேயுமே அந்த புகுந்த வீட்லேயுமே வந்து ஒரு மரியாதை இருக்கும். நமக்குமே வந்து ஒரு மன நிறைவாக இருக்கும். சரி, என் பொண்ணு இப்போ வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க, அவங்களுக்கு வந்து வெறுங்கையோடு அனுப்பாமல் நான் கொடுத்து விட்டேன் அப்படின்ற மாதிரி நமக்குமே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதனால தான் வந்து சொல்கிறது, இந்த சின்ன சின்ன நகைகள் வந்து நிறைய எடுத்து வச்சு அப்பப்போ அவங்களுக்கு போடுறதுக்கு. இப்போ தோடு, மோதிரம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எது வேணால் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். ஒரே டிசைனாக போடாமல் மாற்றி மாற்றி போடுறதுக்கும் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி எப்பயுமே போடக்கூடிய நகைகளாக போடாமல் டிஃப்ரெண்ட்டாக அவங்க வந்து ட்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ காலேஜ் எல்லாம் போகிறாங்க அப்படின்றப்போ நமக்கு வந்து கவரிங் அந்த அந்த ஆர்டிஃபிஷியலாக நகைகள் போடுறவங்களுக்கு செட் ஆகிறவங்களுக்கு ஓகே. ஒரு சிலருக்கு செட் ஆகாது. இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா செட் ஆகாது, நமச்சல் ஆகிடும், அப்படியே ஒரு மாதிரி அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால வந்துட்டு கோல்டு தான் போடுறது மாதிரி இருக்கு. அப்படின்றப்ப நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்றி மாற்றி இப்போ கவரிங் எப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கிறோமோ அது மாதிரி கோல்டுலேயுமே சின்ன சின்ன நகைகள் இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட்டாக மாற்றி போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், பார்வைக்கும் நல்லாயிருக்கும். அதனால அந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணி பண்ணணும். நமக்கு வந்து பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க, பிறந்த விட்டே நம்ம வந்து அவங்களுடைய ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு பவுன் எடுக்கிறது மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கணும். நாங்கள் வந்து அது மாதிரி தான் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணுறது மூலமாக தான் நம்மளால் வந்து நகைகள் வந்து சேமிக்க முடியும். எடுத்த விட்டே நான் போயிட்டு திடீர்னு நான் வந்து சேமிக்கணும் அப்படின்னா அது வந்து முடியாத காரியம். இன்னைக்கு விற்கிற விலையில அதுக்கு பதிலாக நம்ம வந்து அவங்க பிறந்ததுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்றப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், எந்த வித சுமையும் இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே ஒரு 30லேருந்து 50 பவுன் வந்து தாராளமாக சேமிக்க முடியும் அவங்கவுங்களுடைய இன்கம் பொறுத்து. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழச்சி யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.